அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னு கேக்குறாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கிட்டாங்க, ஃபர்ஸ்ட் கூட்டம் நடக்கு. அந்த ஃபர்ஸ்ட் கூட்டத்துல தற்காலிக தலைவரா ஒருத்தர் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த தற்காலிக தலைவரா செலக்ட் பண்ணவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்த முதல் கூட்டம் எப்ப நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா டிசம்பர் 9, 1946 என்ன பண்ணிருக்கும் முதல் கூட்டம் நடந்திருக்கும். இந்த முதல் கூட்டத்துல கலந்து கொண்டவங்க பாத்தீங்கன்னா 211 பேர் தான் என்ன பண்ணிருப்பாங்க கலந்து கொண்டிருப்பாங்க. மொத்த மெம்பர்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 389 மெம்பர்ஸ்ல 211 பேர் தான் என்ன பண்ணிருப்பாங்க கலந்து கொண்டிருப்பாங்க. இந்த 211 பேர்லயுமே வயசானவர் தான் யாரு, நம்ம சச்சிதானந்த சின்ஹா. அதனால இந்த கூட்டத்துக்கு நீங்க தலைமையேற்று நடத்துங்க அப்படின்னு சொல்லி யாரு சொல்லியிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருபாலினி. ஓகேவா, கிருபாலினி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிருப்பாங்க சச்சிதானந்த சின்ஹாவை இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்த சொல்லி முன்மொழிஞ்சிருப்பாங்க. ஓகேவா.